மாதா தொலைக்காட்சியின் பிரியமான சொந்தங்களே, நம்முடைய மாதா தொலைக்காட்சி உலகெங்கும் வாழ்கிற ஏராளமான குடும்பங்களுக்கு ஆறுதலாய், அன்பாய், மொத்தத்தில் அந்த குடும்பத்தின் இன்னொரு உறவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இல்லத்தில் இறையாட்சி என்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியின் வழியாக எந்த குடும்பத்தை சந்திக்க போறோம் பார்க்கலாம். சென்னை திருவான்மியூரில் தனது குடும்பத்தினரோடு வசித்து வருகிறார் திரு சிரில் சகாயராஜ். விஎஸ் பிரிண்டோகிராஃப் என்னும் பெயரில் அச்சக நிறுவனம் நடத்தி வரும் இவர் முன்னணி நாளிதழ்களையும் வார இதழ்களையும் அச்சிட்டு தருகிறார். தன் குடும்பத்தினரிடமும் பணியாளர்களிடத்திலும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை விதைத்து வரும் இவர் தனது வாழ்விற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் மரியன்னையும் ஆண்டவர் இயேசுவுமே காரணம் என்று கூறுகிறார். இல்லத்தில் இறையாட்சி நிகழ்ச்சியில் திரு சிரில் சகாயராஜ் குடும்பத்தினரை சந்திப்பதில் மாதா தொலைக்காட்சி மகிழ்ச்சி அடைகிறது. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களுடைய குடும்ப நபர்களை கொஞ்சம் அறிமுகம் செஞ்சுக்கங்க. என் பெயர் எல் சிரில் சகாயராஜ். இது என் மனைவி சி டெய்சி ஆனி. ஜெசிந்தா அவங்க சிஸ்டர். அவங்க பிரதர் ஒய்ஃபு ரோசி. தென் மை சன் சந்தீப் லூட் விகாஸ் அண்ட் இஸ் ஒய்ஃப் ரம்யா. அண்ட் லைசா. என் பேர் லைசா. இறையாட்சி அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இறையாட்சின்னா கடவுளுடன் உள்ள ஒன்றிப்பு, கடவுளுடன் கூட சேர்வது, ப்ரேயர் பண்ணுவது. அது இல்லாமல் இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய ஆட்சி உங்க கூட இருக்குது, கடவுளுடைய அன்பு, அவருடைய இரக்கம் உங்க கூட இருக்குதுன்னு நீங்க உணர்ந்த தருணங்கள் ஏதாவது இருக்குதா? நிறையா தருணங்கள் இருக்கு. நான் பிறந்தது திருச்சி. அம்மா அப்பா சொந்த ஊர் நாகர்கோயில் பக்கம் வடக்கன்குளம். நாங்கள் இருந்தது, படித்தது, அப்பா வேலை செய்ததெல்லாம் திருச்சி. ஹைஸ்கூல் முடித்த பிறகு நான் சென்னை சென்னையில் சலேஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிராஃபிக் ஆர்ட்ஸ் அங்கே பிரிண்டிங் டெக்னாலஜி பண்ணேன். 3 years கோர்ஸ். அப்புறம் 3 years கோர்ஸ் முடித்தோன்னா ஐ ஹேட் அ குட் மார்க் இன் தி காலேஜ். அப்போ எனக்கு டீச் பண்ணணுன்னு ஒரு ஆசை. டீச் பண்ணணும், ஏதோ பண்ணணும். பிகாஸ் ரெஃபரன்ஸ்லாம் நிறைய எடுத்து படித்தனால அது எனக்கு அப்படி ஒரு ஐடியா தோணுச்சு. உடனே எனக்கு சிவகாசியில் பிரிண்டிங் லெக்சரர் போஸ்ட் கிடச்சிச்சு. ஸோ நான் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கூட சேர்ந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஃபார்ம் பண்ணோம். அண்ட் தட் இஸ் 1.5 years கோர்ஸ் இன் 3 கேட்டகரியில் அதை பண்ணோம். பிரிண்டிங், பைண்டிங் அண்ட் ப்ரீ ப்ரெஸ்ன்ற இதில் பண்ணோம். அப்போ பண்ணப்போ அதில் 1.5 years 2 years அங்கே நான் ஒர்க் பண்ணேன். தென் அதிலேருந்து நான் ப்ரொடக்ஷன் லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் ஐ காட் இட். நான் பெங்களூரில் எனக்கு ஒரு நியூஸ் பேப்பர் லைனில் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே போஸ்ட் கிடச்சிச்சு. ஸோ அங்கே போன பிறகு 5 வருடங்கள் அங்கே வேலை செஞ்சோன்னா தென் ஐ வாண்ட் கம் பேக் டு சென்னை ஆர் தமிழ்நாடுக்கு வர்றதுக்காக ட்ரை பண்ணுறப்போ மதுரையில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இன்சார்ஜ் ஆகினேன். ஸோ ஐ வெண்ட் இன்சார்ஜ். அங்கே ப்ரெஸ்ஸுக்கு சோல் இன்சார்ஜாக இருந்தோன்னா தென் அவங்க கோயம்புத்தூரில் ஒரு யூனிட் டெவலப் பண்ணாங்க. அப்புறம் 2 years கழித்த பிறகு என்னைய இன்னும் ப்ரொமோட் பண்ணி கோயம்புத்தூர் அனுப்பிச்சாங்க. கோயம்புத்தூர் அனுப்பிச்சோன்னா அங்கே இருந்து அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அவங்க அண்ணன் தம்பி கூட போன. அப்போ நான் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். தென் சென்னைக்கு வந்தோன்னா சென்னையில் இன்சார்ஜாக இருந்தேன். சென்னையில் இன்சார்ஜ் இருந்தப்போ சென்னைக்கு மயிலாப்பூரில் வீடு எடுத்து அங்கே தங்கி பண்ணோம். அப்புறம் ஒரு நியர்லி 95 ஐ திங்க் 95ல் என்ன பண்ணோம். தென் அவங்க பிரதர்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சம் மனத்தாங்கல் எங்களுக்கு இல்லை, ஓனருக்கும் எனக்கும். ஸோ நான் கொஞ்ச நாள் அப்ராட் போனேன். ஐ வாஸ் இன் பஹ்ரைன் ஒரு இன்சார்ஜாக போனேன். அங்கே போய் ஒரு 3 months இருந்தேன். அதுக்கு மேலே
பசங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியல. தட் டைம் எனக்கு ஒரு சன்னு ஒரு டாக்டரு. ஸோ அதனால் நான் திருப்பி வந்தோடனே ஐ ஜாயின்ட் வித் தினகரன் நியூஸ் பேப்பர் அஸ் எ ப்ரெஸ் மேனேஜர் தமிழ்நாடு. எல்லா சென்டரும் நான் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு போஸ்டிங் கிடச்சிச்சு. நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே நல்ல பேர் எடுத்து நல்ல ஓனர் லெவலில் டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ணி வந்த பிறகு அப்போவுமே எனக்கு ஒரு ஆம்பிஷன், எப்படியாச்சும் ஒரு கமர்ஷியல் நியூஸ் பேப்பர் பிரிண்டிங்க்கு வரணும். அது மாதிரி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அப்போ நான் சொன்னதெல்லாம் எவரிபடி என்னை வந்து பார்த்து சிரித்தாங்க. எப்படிப்பா இதெல்லாம் செட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா ஒரு பேப்பர் நடத்துகிறவங்க பெரிய ஓனர்ஸ் இருப்பாங்க, அவங்களே ஓனாக வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீ எப்படி இப்படி திங்க் பண்ணுற? அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை இது நடக்கும். நார்த் இந்தியாவில் சில இடங்களில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அது பண்ணணும்னா வி ரிக்வயர்ட் ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸ் இல்லாமல் மிஷினரி, இடம், அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாம் வேணும். அப்போ என்ன பண்ணோம், சரி இதுக்கு என்னென்னா என் வீடெல்லாம் ஃப்ரெஜ் பண்ணி பணம் எடுத்தேன். அப்புறம் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம் ஃபார் தி லோன். அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார், இந்த இதெல்லாம் நடக்காத காரியம், இது வந்து முடியாது. ஏன்னா நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி இஸ் எ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. அவங்க ஓனாக நடத்து, நீ எப்படி இதெல்லாம் கமர்ஷியலாக பண்ணுவேன், இது சக்ஸஸ் வராது அப்படின்னு. இல்லை சார், இட் வில் கெட் சக்ஸஸ், அதனால் நீங்கள் எனக்கு லோன் மட்டும் கொடுங்கன்னா கொடுக்கல. ஸோ ஐ மெட் சீனியர் ஜென்ரல் மேனேஜர் அகைன். அப்புறம் அவர்கிட்ட போய் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. சிரில், நீ இதை கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்ட்டு. ஓகேன்னு த கிவன் லோன். நாங்கள் போய் டெல்லியில் போய் மிஷின் வாங்கிட்டு வந்து கிண்டியில் ஒரு இடம் பார்த்து அங்கே போட்டோம். தேட் ஸ்டார்டட் மை என்ன சொல்கிறது, துக்கமான காலங்கள் மாதிரி. என்னன்னா ஒர்க்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, லேபரர் இருப்பாங்க. யார் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ, இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து தேவர் பிரிண்டிங் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸ், அது எனக்கு தரதாக இருந்துச்சு, பட் அது வரல. ஸோ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, எல்லா காசும் அதிலே போய் பிளாக் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது? ஸோ தட் நேரம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ எங்கே சர்ச்சு போய் ப்ரே பண்ணி என்ன நம்ம எப்படி இதுலேருந்து வெளியே வர்றது? சிலவங்க வேண்டான்னாங்க, சிலவங்க நல்லன்னாங்க, இது எப்படி நம்புறது அப்படின்னு. கடைசியில் என்ன பண்ணோம், சரி ரன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணாலும் பணம் வந்து கையிலேருந்து தான் போத வழிய ஒரு வி கான்ட் டேக் தி மணி ஃப்ரம் தி பிஸ்னஸ். அப்புறம் என்னாச்சு, ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸ் கேட்டு வாங்கணும். அவங்களும் தரேன்ட்டு ஆஃப்டர் 2 months they given me the order in 2000. 2000 அப்போ த்ரூ மை ஃப்ரெண்ட் ஐ கேம் டு நோ மலையாள மனோரமா, தேர் நம்பர் 1 பேப்பர் இன் மலையாளம் இன் கேரளா. அவங்க வந்து என்னை கேள்விப்பட்டிருக்காங்க. கேட்டோன்னா நான் போய் மீட் பண்ணேன். அப்போ மீட் பண்ணப்போ அங்கே ஒரு டைரக்டர், அவர் பேர் வந்து ஜார்ஜ் ஜேக்கப், மேம் அண்ட் மேப்பிளியோட மருமகன் அவர். அது எம்ஆர்எஃப்பில் இஸ் ஒன் ஆஃப் தி டைரக்டர், பிக் ஷேர் ஹோல்டர். அவர்கிட்ட போய் பேசினோன்னா he was ரொம்ப ஹாப்பி. அண்ட் he said, no Cyril, I can give you order, no problem. Then he came to me and he given all the assistance, the material, labor, in the beginning to make a trial. அந்த மிஷினை வந்து அந்த ரன்னிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ அவரும் ஒரு நாள் வந்துட்டார், when you are making the trial. அவரும் வந்தோன்னா அவரை யூ கேன் ரன் தி மிஷின்ட்டு அவங்க இன்ஜினியர்ஸ்லாம் வர பிளேஸ்மெண்ட் ஆகிருந்தாங்க. அப்போ பண்ணுறப்போ வி ஸ்டார்டட் இன் தி ஏர்லி மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் பிரிண்டிங் போய்கிட்டே இருக்கு. வி ஆர் நாட் அச்சீவ் தி கோல், அச்சீவ் தி ரிசல்ட். பேப்பர் கட்டு குவாலிட்டி வரல. தென் ஐ தாட் ஐ எம் மேபி ஓவர் கான்ஃபிடென்ட். ஒரு மனுஷனுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும் அப்படின்ற நிலமையில இப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றப்போ
அவங்க வந்து யூ ஆர் சச் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெல்லோ ஒய் யூ ஆர் கெட்டிங் ஃபெயில், அந்த கொஸ்டின் தான் அவங்க கேட்பாங்க. அப்படின்னு இல்லை ரன் பண்ணுவோம் அப்படின்னு ரன் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ஒரு ஈவினிங் 6, 7 அவங்க இன்ஜினியர்ஸ்லாம் ட்ரெயினுக்கு போயிட்டாங்க. ஹி வாஸ் அலோன் வித் மீ. யார் அந்த டைரக்டர், ஜார்ஜ் இஸ் அ மல்டி மில்லியனர். ஓகே. ஹி வாஸ் வித் மீ. ஒரு 10 o'clock இருக்கும். அவர் ஐ வாஸ் ஜஸ்ட் டு க்ரைனா ஐ எம் நாட் அச்சீவ்டு. ஸோ ஐ வாஸ் ஹைடிங். மிஷினுக்கு பின்னாடிலாம் போய் ஹைட் பண்ணுறேன். ஏன்னா அவர் என்னைய பார்த்து ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவாரோ, என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு. அப்புறம் he was calling me, come, என்ன சார், வாட் we can do, நோ அது என் தோளில் கையை போட்டுட்டு, see that is the mankind. அப்படியே ரோட்டில் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு, சிரில் பி கான்ஃபிடென்ட், பயப்படாத, யூ டோன்ட் அஃப்ரைட், ஐ நோ யூ வில் டூ இட். Still that word I never forget. That he told me, you will do it. Don't discourage. I am here. அப்படின்னா. ஸோ நான் அப்போ அவரை வந்து ஒரு கடவுள் வந்து எனக்கு என்கரேஜ் கொடுக்குற மாதிரி வார்த்தைகள் அவர் என்கிட்ட சொல்கிறார். ஸோ நான் சொன்னேன், நோ சார், நோ யூ வில் டூ இட், டோன்ட் வரி, டுமாரோ, நாளைக்கு தான் நான் கேரளா போகிறேன். பிஃபோர் கோயிங் டு தி ஏர்போர்ட் நான் ப்ரெஸ்ஸுக்கு வரேன். வந்து என்னுடைய பிரிண்டிங்கை வந்து நீ எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு கொஞ்சம் ரன் பண்ணுங்க. குவாலிட்டி பேப்பர் எடுத்துகிட்டு ஐ வில் கோ பேக் அண்ட் கிவ் டு மை லேப். அங்கே செக் பண்ணிவிட்டு வில் ப்ரொசீட் ஃபார் தி ஆர்டர்ஸ் அப்படின்னாரு. எனக்கு அவர் சொன்ன ஒரு நேரம் நல்லா தான் இருந்துச்சு. பட்டு ஸ்டில் மை லேக்கிங். எப்படி ஆளுங்களை நான் நைட்டாக கூட்டிகிட்டு வந்து பண்ணுறதுன்ட்டு ஹிந்து, தினமலர், அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பசங்களை நான் ஒரு 6-7 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து அடுத்த நாள் காலம்புரை 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறோம். அவர் 10 o'clock ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. சிரில், ஐ எம் நாட் ஏபிள் டு கம், நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். ஸோ அதனால் யூ பிரிண்ட் அண்ட் சென்ட் தி காப்பீஸ் த்ரூ கொரியர், ஐ வில் சி அண்ட் கிவ் தி ஆர்டர் அப்படின்னார். எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆச்சு. அடா என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லாட்டியும் விடாமுயற்சியில் திருப்பி ஸ்டார்டட் ரன்னிங் தி பேப்பர் பண்ணி brought தி ரிசல்ட் அரௌண்ட் 4 o'clock in the evening we achieved. So that is the maximum. That material all supplied by the Malayalam Manoram. என்னுடைய செலவில் they spend me nearly அந்த நேரத்துக்கு 5 lakhs rupees they spent on me. அந்த மெட்டீரியல் கொடுத்து எல்லாமே பண்ணுங்கன்ட்டு. But nobody will do that. It's all by grace of God. Somebody has come to me and helped me. ஸோ அப்புறம் என்ன பண்ணோம், ப்ரூஃப் அனுப்பணுன்னா த நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் he told me to come to கோட்டை. கோட்டயத்துக்கு வந்துடுங்க, வில் ஃபைனலைஸ் தி ஆர்டர், டூ இட் அப்படின்னு. அங்கே கோட்டயம் போனோன்னே அந்த எல்லாம் பார்த்து பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, வில் கிவ் தி டீம் ஆஃப் பீப்புள், ஒரு 10 பேர் அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க வந்து தான் மிஷினை ரன் பண்ணுவாங்க, தே வில் ட்ரெயின் யுவர் பீப்புள், அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க அப்படின்ட்டாங்க. கட்சியில் என்னாச்சு, அன்னைக்கு பொங்கல் 2001 பொங்கல் அன்னைக்கு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. டீம் வந்தோன்னே தே ஸ்டார்டட் பிரிண்டிங் அண்டு கண்டினியூலி நோ ப்ராப்ளம். ஸோ பேப்பர்லாம் என்ன ஆயிடுச்சு, அன்னையிலேருந்தே மார்க்கெட் போக ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் போனால் அந்த இதை பார்த்தோன்னே ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் அவங்களும் ஆர்டர் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர். அப்போ ஐ வாஸ் தி ஒன்லி 1% டூயிங் திஸ் டைப் ஆஃப் ஜாப் இன் தமிழ்நாடு. ஸோ யாருமே இந்த வேலை வந்து இதில் பண்ணலை. இப்போ நான் ஒரே ஆள் இண்டிவிஜுவலி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து மற்றவங்க இருக்காங்க, பட்டு தே ஹாவ் அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்புறம் என்னாச்சு, ஸ்லோலி வி டெவலப்ட் அண்டு எல்லாத்தையும் லோக்கலில் வர எல்லா பேப்பரையும் கேப்சர் பண்ணுறோம். ஸோ கம் அப் ஸ்லோலி. அப்புறம் 2004 வி ஸ்டார்டட் அட் திருநெல்வேலி. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது வந்து தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸ்லோலி ஸ்டார்டட் திருநெல்வேலி அண்ட் நெக்ஸ்ட் வெல்லூர், திருச்சி,
இப்படி வரிசையாக ஒவ்வொரு இடமா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 8 இடங்கள்ல இது மாதிரி சென்னையை சேர்த்து 9 இடங்கள்ல அந்த ப்ரெஸ்ஸு இருக்கிறது. அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க நம்மள்கிட்ட வேலை செஞ்சுட்டு. இட்ஸ் ஆல் கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் ஹெல்ப் ஆஃப் காட். வாட் எங்களுடைய அஃபெக்ஷன் டுவர்ஸ் காட்னால தான் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லை, ரொம்ப உண்மையிலே ரொம்ப அற்புதமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது கடவுள் மனிதர்கள் வழியாக நமக்கு நிறைய நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத, ஒரு மனிதர் உங்கள் மீது வைத்திருக்கிற ஒரு ஒப்பற்ற நம்பிக்கையை ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்குறீங்க? குறிப்பாக அவங்கள்ட்ட கற்றுக்கொண்ட நம்பிக்கையை. ஏன்னா அப்போ ஒருவேளை உங்கள் மனைவி தளர்ந்து போயிருக்கலாம், உங்கள் குழந்தைகள் தளர்ந்து போயிருக்கலாம், உங்களை நம்பி இருக்கிற உறவினர்கள்லாம் தளர்ந்து போயிருக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் அதெல்லாம் எப்படி? அதாவது இந்த தொழில் பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் கிடையாது. எந்த நேரம்னாலும் அட்டன் பண்ணணும். இது நைட் ஒர்க்கு தான், மேக்ஸிமம் இரவு நேரங்களில் தான் இந்த நியூஸ் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணுது. இதுக்கு ஃபேமிலியுடைய கோஆர்டினேஷன், இன்னும் அவங்களுடைய ஒத்துழைப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க ஒத்துழைக்கலைன்னா நம்ம போய் அங்கே இருக்க முடியாது. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களும் சரி மனைவியும் சரி அந்த ஒத்துழைப்பு நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அது பெரிய பேனனாக தெரியல. ஓகே, இப்போ அவர் சொன்னார் இது போல் நிறைய கஷ்டப்பட்டோம், ஃபைனான்ஷியலாகவும் சரி அதில் அச்சீவ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டோம். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? நான் இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ஒன்று ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு மாத சம்பளம் வாங்கிட்டு அப்படியே இருந்திருக்கலாம். எதுக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இவங்க கடனுக்காக ஒவ்வொரு இடமா லோனுக்கு அங்கங்கே கஷ்டப்படுவாங்க. அது கிடைக்காது, யாரும் நம்பி தரமாட்டாங்க. அதனால் எதுக்குப்பா அப்படின்னா அப்புறம் வீடு வாங்கினோம் மயிலாப்பூரில். அப்புறம் இவங்க அந்த டைம் தான் ப்ரெஸ் வேலையை விட்டுட்டு இது அப்ராட் போனாங்க. அங்கே போயிட்டு 3 மாதம்தான் இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டாங்க. வரும்போது கையில் ஃபைனான்ஸும் இல்லை, வேலையும் இல்லை. வந்த உடனே இவங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் கூப்பிட்டாங்க. ஆனால் இவங்க அங்கே விட்டுட்டு வந்த பிறகு திரும்ப போனால் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு இவங்க போகலை, வரல அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ ஒரு 2 மாதம் வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ நானும் வேலைக்கு போகலை. நான் அதுக்கப்புறம் தான் 95ல் போனேன். ஸோ அதனால் 2 பேரும் வீட்டில் தான் இருந்தோம். அப்போ கொஞ்சம் கஷ்டமாக, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான். சரி என்ன பண்ணலாம் பார்க்கலான்னும் போது ரொம்ப அதிசயமாக தினகரன்லேருந்து யாரோ அவங்களுக்கு சொல்லி ஒரு நாள் ஃபோன் வந்தது. இந்த மாதிரி நீங்கள் சிறுலா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னோடனே கொஞ்சம் என்னை மீட் பண்ணுங்கள், நாங்கள் தினகரன்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னாங்க. சரின்னு உடனே அவங்க போன உடனே வேலை கிடச்சிது. அப்போ தான் அது ரொம்ப இதாக இருந்தது எங்களுக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக. சரி பரவாயில்ல, ஏன்னா நாங்கள் ஜுவல்ஸு எல்லாமே விற்று தான் அந்த வீடை வாங்கினது. சரி அப்போ நல்ல வேலை, ஒரு வேலை கிடச்சிருச்சு. அதில் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே அவங்க தனியாக ஆரம்பிக்கிறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு, இதே போதும் அப்படின்னு. ஆனால் அவங்க இல்லை நான் தனியாக ஒன்று பண்ணணும். சரி அப்போ பண்ணுங்க அப்படின்னா நிறைய எதிர்ப்பு. யாரை கேட்டாலும் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்களே. பெரிய அமௌண்ட்டு போய் ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே கேட்டு அப்புறம் கொஞ்சம் பேர்லாம் தந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பித்தா வீட்லேயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேலைக்கு போகும்போதே நைட் டியூட்டி தான் முக்கால்வாசி. பகலில் பிள்ளைங்க காலையில் எந்திரிக்கும் போது இருக்க மாட்டாங்க. அவங்க சாயந்தரம் வரும்போது நிறைய நேரம் பார்க்கவே முடியாது இவங்கள. ஏன்னா பகல்லையும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. இவங்க பகலில் போகணுன்னு அவசியம் இல்லை, ஈவினிங் நைட் டியூட்டி தான். ஆனாலும் இவங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இல்லை நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பகல்லையும் கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. பாதி நேரம் அதுலேயும் ஓனாக ப்ரெஸ் போடும்போது கேட்கவே வேண்டாம், வீட்லேயே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் சண்டை வரும். என்ன வீட்லேயே இருக்க மாட்டேங்கிறீங்க, வேலை எந்த படுத்திருப்பாங்க, திடீர்னு 2 மணிக்கு ஃபோன் வரும், போயிடுவாங்க. போனால் அடுத்த நாள் காலையிலையும் வரமாட்டாங்க, 10, 11 அது மாதிரி நேரமே இருக்காது. அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியும் போனாலும் மிஷினில் ஒரே ப்ராப்ளம். நல்லாவே ஒருபடியே ஓடிக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு அந்து போயிடுச்சுன்ட்டு ரொம்ப செட் ஆகிறதுக்கு ரொம்ப ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டோம். அப்புறம் ஒரே ப்ரேயர் தான். சரி கடவுள் நல்ல விதத்தில் நடத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு மேன்மையாக வச்சுருக்காங்கன்னா நிஜமாவே அது கடவுள் கிருபை தான். அப்போ இல்லை, இது போல் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது உங்கள் கணவர் உங்கள் குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்கலை, உங்களுக்கு நேரம் ஒதுக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் கடவுள்கிட்ட எப்படிப்பட்ட ப்ரேயர் சொல்லுவீங்க?
கடவுள்கிட்ட வேண்டுறதெல்லாம் பிள்ளைங்களை நான் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் பிள்ளைங்களுக்கு பரவாயில்ல, அதனால நான் இருப்பேன். இவங்களும் வந்தாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, தெரியும். அவங்களும் பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஈஸியாக. அப்பாவே இல்லை வீட்டில் இது பண்ணலன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. 2 பேருமே நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வேண்டுறது என்னென்னா, ஐயோ கடவுளே சீக்கிரம் இது நல்லபடியாக பேப்பர் இதாகி சக்ஸஸ் ஆகணும், அப்படி தான் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஒழிய இல்லை பிள்ளைங்கள பார்க்கணும் அதை பண்ணணும் அப்படி இல்லை. பட் ஆனாலும் அந்த இதுலேயும் டைம் இருந்ததுன்னா எப்படியும் சினிமா ஹோட்டல் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இருக்கிற டைமில் கூட்டிகிட்டு போவாங்க. மற்றபடி வேலைன்னு வந்துருச்சுன்னா கஷ்டம். வீட்டில் குடும்ப ஜெபமாலை அப்படிங்கிறதெல்லாம் எப்படி? டெய்லி குடும்ப ஜெபமாலை பண்ணுவோம். பட் சேர்ந்து சில சமயம் பையன் இருக்க மாட்டான், அப்புறம் அவன் எப்படி இருந்தாலும் ஆனால் ப்ரேயர் பண்ணிவிடுவோம், வந்த உடனே ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இல்லாட்டியும் அவன் தனியாக பண்ணிக்குவாங்க. எல்லாம் மருமக எல்லாருமே அவளும் நல்ல பக்தியாக இருப்பாள். பொண்ணு வந்து அவள் சின்னதுலேருந்தே யூஸ் போகணுன்ட்டு இருப்பாள். அதனால் 11th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு சத்யபாமாவில் படித்து முடித்தோன்னா அவளே ட்ரை பண்ணி நான் எம்எஸ் அங்கே தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்த யூஎஸ்க்கு நிறைய இடத்துல போட்டால் எல்லாமே வந்தது. இந்த இது ஃப்ளாரிடாவில் மட்டும் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் வந்தது. நாங்கள் எதுவுமே செலவு பண்ணலை. அவள் கிளம்பி போனதோடு சரி, எல்லாமே அவள் ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப்பில் படித்து முடிச்சுட்டு அங்கேயே அப்படியே வேலையும் தேடிட்டா. திடீர்னு சடனாக இதே மாதிரி லென்ஸ் சீசனில் தான் டக்குன்னு லென்ஸ் சீசன் தொடங்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் மேட்ரிமோனியில் பார்த்தோம், டக்குன்னு ஃபிக்ஸ் ஆச்சு. லென்ஸ் சீசன் முடிஞ்ச உடனே 10 days தான் அங்கேருந்தே பார்க்க சொன்னோம், பார்த்தாங்க, உடனே பிடிச்சிருக்குன்னாங்க. வந்த உடனே கல்யாணம் பண்ணிட்டு அது ரொம்ப சந்தோஷம். பையனுக்கும் அதே மாதிரி ஈஸியாக மேரேஜ் இதாகிடுச்சு. அவள் மருமக ஹிந்து தான், பட் ரொம்ப ஃபெய்த்ஃபுல் ப்ரேயரில். அதனால் அதை பார்த்தே நாங்கள் ஆச்சரியப்பட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வேண்டான்னு ரொம்ப இது பண்ணோம். அப்புறம் அவள் வந்து நம்ம இதில் ஞானஸ்தானம்லாம் அவளே வாங்கிட்டா. அதனால் அதை பார்த்தோன்னு தான் நாங்கள் எவ்வளோ தூரம் ஃபெய்த்தாக இருக்கிறாளே அப்படின்ட்டு நல்லபடியாக மேரேஜ் முடிச்சு இப்போ அவங்களும் நல்லா இருக்காங்க. சரிங்கம்மா, அந்த தெய்வ சார்ட்ட கடவுள் அப்பாவோட இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கடவுளோட கிரேஸ் பயங்கரமாக இருந்திருக்குது. கடவுளோட இரக்கம் நம்ம குடும்பத்தில் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்குதை பார்க்க முடியுது. அம்மாவும் வந்து உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பாவுடைய அந்த இலக்கை அடையிறதுக்கு நிறையவே வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்க்கைக்கும் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா அது வேற ஒரு தலைமுறை, நீங்கள் வேற ஒரு தலைமுறை, எப்படி நினைக்கிறீங்க? அதாவது ஃபாதர், நான் அந்த ஏஜில் இருக்கும்போது எனக்கு அந்த 6th standard 7th standard டைம் தான். அந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கஷ்டம்னு கூட்டு போகல வீட்டில், பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் நமக்குன்னு சில விஷயங்கள் அந்த டைமில் சைல்டுஹுட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு பர்த்டேல, ஒரு தீபாவளி, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னு வரும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு அந்த ஏஜில் வந்து அது வாங்கணும் அது வாங்கணும்னு நினைப்போம்ல. அப்போது வந்து கொஞ்சம் சொல்லி இது பண்ணுவாங்க இப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் அதுக்கும் நம்ம இவ்வளோதான், இது ஒரு அமௌண்ட் கொடுத்து இதுலேயே நீங்கள் பாருங்கள், என்ன முடியுமோ உங்களால் இது பண்ணுங்கள், ஓகேவா, நம்ம இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ நமக்கே பார்க்குறோம்ல, பார்க்கும்போது எப்படின்னா இப்போ அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு சின்ன செலவு கூட டப்புன்னு இல்லாமல் இருக்கும். அந்த செலவு கூட நம்ம ஏதாச்சும் ஒருத்தவங்கிட்ட பாரோ பண்ணி வாங்குறதால பார்க்குறதுனால நமக்கு அது தெரியுது. ஸோ அது தெரிஞ்சனால அந்த டைமில் வந்து நம்ம சரி ஓகே எதுவும் இது பண்ண வேண்டாம். அதுலேயும் சில விஷயம் கேட்கும் போது அவங்க எப்படியோ பண்ணாமல் இருந்ததில்லை. இல்லை, ரொம்ப இது முக்கியமான செய்தியாக பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் அம்மா அப்பாவுடைய அந்த கஷ்டத்தை, குறிப்பாக பொருளாதார நெருக்கடியை நிறைய குழந்தைங்க உணர்றதே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து உண்மையிலேயே அதை நான் அப்போவே ஃபீல் பண்ணியிருக்கிறேன், அதனால் என்ன எங்கள் அம்மா அப்பாவோட புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உண்மையிலே ஒரு குடும்பத்தில் வந்து குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பாடம் இதுதான். இல்லை எனக்கு வாங்கி தான் தரணும் அப்படிங்கும்போது தான் அங்கே ஏதோ தப்பாக போகுது. அதனால் அந்த வகையில் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களுடைய லைஃப்பில் நான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், இது வந்து என்னோடய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இதை விட்டு நான் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு எனக்கு கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அன்பு வந்து லைஃப்பில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜாப் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஃபாதர். ஆக்சுவலாக ஜாப் ஃபஸ்ட்டு கிடைக்கல, அதுக்கப்புறமா சரி ஃபாதரோட லைனில் போகலான்ட்டு. ஆனால் அதுலேயும் ஃபாதர் லைனில் போகும்போது கூட அதான் ஃபாதர் சொன்னாங்களே அது மாதிரி நியூஸ் பேப்பர் லைனில் ஏதாவது ஒரு ஜாப் வரும்போது நியூ ஜாப் வரும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். எதுவுமே ஈஸியாக வராது, ஈஸியாக ஓடாது, இது பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஜனவரியில் 1 வந்து
ஈநாடுன்னு ஒரு பத்திரிக்கை ஒன்று ஆர்டர் எடுத்து பண்ணோம். ஜனவரி 1 கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட்டு போயிடுச்சு நைட்டு, அதாவது December 31. அது எப்படின்னா ஒரு எரிஞ்சே போச்சு. அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு, ஏன்னா எம்ப்ளாயிஸ் வரமாட்டாங்க December 31 ஃபஸ்ட்டு. அப்புறம் நாங்கள் போய் கூப்பிட்டு வந்து இப்போ என்னன்னா அங்கேயே இருந்தோன்னா அது வந்து நடக்காது. நம்ம அங்கேயே நமக்கு சர்ச் இருக்குது, ஸோ அங்கே போனால் இங்கே நடக்குன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் நான் அங்கே போயிட்டேன். ஃபாதர் தான் கொஞ்சம் ரொம்ப பயந்துட்டு இதாக இருந்தாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இங்கே நின்னா ஒன்றும் நடக்காது, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம அங்கே போவோம், இங்கே நடக்கிறது நடக்கும், தன்னால் நடக்கும். நம்ம நின்னா தான் நடக்குமா, நமக்கு தெரியாத எலக்ட்ரிக்கல் பற்றி. அதுக்குன்னு எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம வேண்டது வேணும், அது நடக்கணும். ஏன்னா அது ஒரு கிட், அந்த கிட்டை வச்சு அவங்க சீல் பண்ணணும். அதுவே ஒரு 1.5 lakh கிட் அது இருக்கணும், முதல்ல EB ஆஃபீஸில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது. பட் அது நடந்துச்சு. அங்கே நான் அட்டன் பண்ண மாதம் அட்டன் பண்ணோம், வந்துருச்சு, மிஷின் ஓடிடுச்சு. பேப்பர் கொஞ்சம் டிலே, பட் ஃபர்ஸ்ட் day 1 அப்படி டிலே ஆகும்னு அவங்களுக்கும் தெரியும். டே 1 ஏதாவது சம்திங் வரும் அப்படின்ட்டு அது எதுவுமே இல்லை. அப்புறம் சுலபமாக எல்லாம் போய் டில் நவ் வி ஆர் பிரிண்டிங் அதே பேப்பரை நான் ஈநாடு இன்னைக்கு வரைக்குமே அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு அங்கே எங்கேயோ ஸ்ட்ரகிள். அப்புறம் ஃபாதருக்கு வந்து ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஸ்டென்ட் வைக்கணும்னு அந்த ஆப்ரேஷன் அப்போ பண்ணாங்க. என்னன்னா ஃபேமிலி ஓரியன்ட், அதனால தான். ஏன்னா இப்போ இங்கே நாங்கள் சித்தப்பா மம்மி யூஎஸில் இருந்தாங்க. அப்போ எல்லாரும் அப்போ வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஸோ அப்போ ஆப்ரேஷன் டைம் அப்போ ஸ்டென்ட் வைக்கும் போது அவங்க இங்கே இருந்தாங்க. நான் பார்த்தேன் அதே தான், இங்கே இருந்தால் ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு அதே மாதிரி தூக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் பாரிஸ்க்கு. அதுக்கப்புறமா இறுதியாண்டவர் கோயிலில் போயிட்டு அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அது ஸ்டென்ட் வைக்க முடிஞ்சு அங்கேயே அப்படியே சாட்சி எழுதி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ என்னன்னா நம்ம ஒரு பிரச்சனை அங்கேயே நின்று இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏன் பால் தச்சிருக்கா போய் கொண்டா வேண்டிட்டு இருந்தா என்னோட இது அதுதான். உண்மையிலே ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாரு. ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது பிரச்சனைய நடக்கிற இடத்துல நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் கடவுள்கிட்ட போகிறேன், அவரை வந்து அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட தொழில் ரீதியாகவும் சரி, அவங்க அப்பாவுடைய உடல் ரீதியாகவும் சரி வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஒரு அற்புதமான அடையாளமாக இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். துணைவியார்ட்ட கொடுங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். உண்மையிலேயே நீங்க இந்த கத்தோலிக்க நம்பிக்கைக்குள்ள வந்திருக்கிறீங்க. இவருக்காக வந்தீங்களா இல்ல எங்களுக்கு வந்து உண்மையிலுமே இந்த எங்களுடைய இந்த வழிபாடு, இந்த வாழ்வியல் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஸ்கூல்ல இருந்தே எனக்கு பேசிக்கா 6th இருந்தே நான் சேப்பல் போய் ப்ரே பண்றதா இருக்கட்டும், அங்க ப்ரேயர் பண்ணி, அப்புறம் ஆப்போசிட்ல எங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே சர்ச்சஸ்லாம் இருக்கு. ஸோ அங்கேயும் போய் நான் ப்ரே பண்ணுவேன். ஸோ அங்கேருந்து என் ஃப்ரெண்டு எப்போவுமே ஃப்ரைடே மாஸ்க்கு எங்கள் சேப்பல் நடக்கும். ஸோ அங்கே என்னை கூட்டிகிட்டு போவேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஹிந்துஸ் அலவுடுன்னு கிடையாது, இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்டு கூட போவேன். அப்போ இருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரேயர் பண்ணுறது அதெல்லாமே இருக்குது. அப்புறம் இவங்களை தெரிய வந்தது. ஸோ எனக்கு முன்னாடியே ப்ரேயர்ஸ் எல்லாமே பிலீஃப், எனக்கு காட் மேலே ரொம்ப பிலீஃப் இருந்தது. ஸோ 10th பூண்டியெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போது எனக்கு வந்து என்னோட எக்ஸாம் பென் அது நமக்கு ஃப்ளூவெண்ட்டாக எப்போவுமே ஒரே பென்னில் எழுதுனால அந்த பென் இருந்தது. ஸோ எல்லாமே அங்கே போய் பிளெஸிங்ஸ் வாங்கி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். என்னோட பென் பர்டிகுலராக காணா போயிடுச்சு. எனக்கு என்னடா நெக்ஸ்ட் 1 வீக்ல எக்ஸாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு அந்த பென் வேணும். ஏன்னா அங்கே வச்சு ப்ரேயர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. நான் அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னா, நீ வந்து ப்ரேயர் பண்ணு, கண்டிப்பாக கிடைச்சிடும்னு சொல்லி நான் போய் சேப்பலில் உட்காந்து ப்ரேயர் பண்ணேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்க்குறேன், என் டெஸ்கில் அந்த பென் இருந்தது. ஸோ அந்த ஒரு பிலீஃப் ஆஃப் காட், எனக்கு அந்த ப்ரெசன்ஸ் அது எல்லாமே அப்போ இருந்தால் ஒரு எல்லாமே அப்போ இருந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா பிலீஃப் இருந்தது காட் மேலே. ஸோ அதனால வெரி குட், வெரி குட். நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஹெல்பிங் டெண்டன்சி, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு ஹெல்ப் பண்ணணும்னா நினச்சா உடனே எடுத்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ப்ரேயர்னா வந்து ஃபர்ஸ்ட் சாட்டர்டே, ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே, எல்லா சண்டேஸும் சர்ச் போகிறது வர்றது, டியூஸ்டேஸ் அந்தோனியார் கோயில் போகிறது, அங்கே போய் தேரெல்லாம் தூக்குவாங்க ஃபர்ஸ்ட் டியூஸ்டேஸ்லாம். ஸோ அந்த டெண்டன்சிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க, எது இருந்தாலுமே ஃபேமிலி ஃபர்ஸ்ட் தான் இருப்பாங்க. ஸோ அதுவுமே எனக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லது. கத்தோலிக்க குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கத்தோலிக்க குடும்பங்கிறது நல்ல பக்தியாக இருக்கிறோம். இப்போ எங்கள் வீட்டை பொறுத்தவரைக்கும் எல்லார் வீட்லையுமே நாங்கள் நல்லா குடும்ப ஜெபம் சொல்லுவோம். எல்லார் வீட்டுமே எல்லா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து குடும்ப ஜெபம் சொல்லுவோம். கரெக்டாக பிள்ளைங்களுக்கும் நல்லா ஜெபம் எல்லாமே கற்றுக் கொடுத்து எல்லாம் நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க. ஜெபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
ஜெபம் முழுமையாக இருக்கணும், நல்லா முழுமையாக இருக்கணும், பக்தியோட ஜெபிக்கணும். நம்ம பக்தியோட நம்ம நம்பிக்கையோட ஜெபிச்சா கண்டிப்பாக கிடைக்கும் எதுனாலுமே. நான் சாட்சி சொல்கிற மாதிரி இப்போ எல்லாமே நான் வேண்டுறது நம்பிக்கையோட வேண்டும் போது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. ஜெபத்தால் கடவுள்கிட்ட வேண்டும் போது நம்ம நம்பிக்கையோட ஜெயிக்கும் போது எல்லாமே கிடைக்குதுன்னு நம்பிக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. உங்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக நினைக்கிற மதிப்பீடுன்னா எதை சொல்லுவீங்க? மதிப்பீடு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது ஃபாதர். விட்டு கொடுக்கறது. நம்மளுடைய இது நமக்குன்னு சொல்லிட்டு எதுவும் இது பண்ணாம அடுத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இதை கொஞ்சம் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போறது ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுக்கணும். நம்மள கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து நம்ம போனோம்னா அப்போ எந்த ஒரு வேலையும் ஈஸியாக முடியும். அதே சமயம் கடவுள்கிட்ட இப்போ நம்ம விட்டு கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் தாழ்ந்து போக கிடையாது. அப்போ கடவுள் நம்மளை நல்லா உயர்த்தி தான் வைப்பார். அதனால எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னா நல்லா இருக்கும். உங்களுடைய கணவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அவங்க நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. நான் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம இருந்தாலும் சரி சரி ஓகே அப்படின்ட்டுருவாங்க. அந்த விஷயம் எல்லாருக்கும் வராது இல்லை, அதனால அதில் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப எந்தெந்த வகையில் உங்களை பிடிக்குன்னு. உங்களுடைய மனைவியை உங்களுக்கு எந்தெந்த வகையில் பிடிக்கும்? எல்லா வகையிலும் அவளை எனக்கு பிடிக்கும். எதையும் செய்யணுன்ற ஒரு செயல் நோக்கோட இருப்பாள். அதை செய்யணும், இதை முடிச்சிடணும் அப்படின்ட்டு நான் லேக் ஆனாலும் அவங்க அதை இருந்து எப்படியாச்சும் செஞ்சிருங்க, ஏன் இது பண்ணுறீங்கன்னு பின்னாடி இருந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அது ஒன்று. சுறுசுறுப்பு எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு மைண்டு. மாதா பக்தி அதிகம். எல்லா ஊர்லேயும் போனால் என்னென்னா மாதா இருக்காங்க, படங்கள், சிறுவம் இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறது. அதே மாதிரி ப்ரேயர் பண்ணுறது, அந்த இதில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஸோ அதனால் அவங்க சில விஷயங்கள் அவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ரொம்ப அற்புதமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களை பொறுத்தவரை ஒரு கத்தோலிக்க குடும்பம் என்பது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கத்தோலிக்க குடும்பங்கிறது யார் நம்ம மற்ற இவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேறுபாடு இருக்குது. ஏன்னா நம்மள்கிட்ட பொறுமை, அன்பு, பாசம் இதெல்லாம் நம்ம பிளட்டிலே இருக்கு. ஆனால் எதனால சொல்கிறோன்னா நம்மளுடைய ஜீசஸுடைய இது பார்த்திங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலு, அந்த அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைகள் எல்லாமே அந்த பொறுமை, அன்பு, பாசம்தான் காட்டியிருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம அதுலேயே நம்ம இருக்கிறப்போ இது நமக்கு கண்டிப்பாக இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் இது இருக்குது. சில இதில் இல்லாமல் போகலாம், பட் இருந்தாலுமே 90% எல்லா இடத்துலையும் இது இருக்குது. ஒரு கத்தோலிக்க குடும்பம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையின் குடும்பம். அது அவருடைய தொழிலில் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னார். அதோடு மட்டுமல்ல, ஒரு கத்தோலிக்க குடும்பம் அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலையிலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்பாட்ட கற்றுக்கிட்டதை நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறேன், நாளைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு நம்முடைய சகோதரர் அற்புதமாக பகிர்ந்துக்கிட்டாரு. அதனால ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பத்தை நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் சார்பாக இன்னைக்கு நாம் சந்தித்திருக்கிறோம். இவர்கள் கடவுளுடைய அருளினாலும் ஆசிரியனாலும் தொடர்ந்து வாழ வேண்டும், வளர வேண்டும். மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்காகவும் ஒரு சின்ன நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணலாம். அன்பார்ந்த தெய்வமே, உம்முடைய அருளுக்கும் ஆசிரியருக்கும் நன்றி கூறுகிறோம். இதோ இந்த அற்புதமான குடும்பத்தை மாதா தொலைக்காட்சி பிரியங்களோடு கூட சேர்ந்து இந்த மக்கள் தங்களுடைய உணர்வுகளை, மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு அற்புதமான நாளாக அமைத்து கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இவர்களிடம் காணப்பட்ட அந்த நம்பிக்கை இவர்களது வாழ்க்கையிலே வெற்றியை தந்திருக்கிறது. தன்னுடைய தந்தையை, குடும்பத்தை புரிந்து கொள்கிற ஒரு மகனுக்கு அற்புதமான வாழ்க்கையை தேடி தந்திருக்கிறது. ஒரு குடும்பம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை தங்களுடைய வாழ்க்கையின் உயரிய இலக்காக கொண்டு வாழ்ந்து வருகிற
இந்த குடும்பத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இவர்கள் சந்திக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய மதிப்பீடுகளை உலகெங்கும் எடுத்து செல்ல வேண்டும். உமக்கு மிகவும் பிரியமான குடும்பமாக ஒவ்வொரு நாளும் இவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உம்முடைய அருளை, ஆசிரை இந்த குடும்பத்திற்கு நிறைவாக தந்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக, அன்னையா மரியாள் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான சொந்தங்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான குடும்பத்தை சந்தித்தோம். அவர்களுடைய இல்லத்தில் இறையாட்சி எவ்வளவு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தோம், அனுபவித்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு குடும்பத்தினரை சந்திக்க தயாராக இருப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.